ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து காணும் பொங்கல் அன்னைக்கு எடுத்த வீடியோ. நான் வந்து 3:30க்கெலாம் எந்திரிச்சிட்டேன். காலையிலே வந்து கோயிலுக்கு போகலான்னு சொல்லி முன்னாடி நாளே பிளான் பண்ணிட்டோம். அதுக்காக வந்து ஒரு சைடில் வந்து சாப்பாடு அரிசி ஊற வச்சுருக்கேன், ஒரு சைடில் மூக்கடலை நைட்டே ஊற வச்சுட்டேன். துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஏன்னா ஊறினதுக்கப்புறம் செஞ்சோன்னா கொஞ்சம் ஸ்பீடாக வேலை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சப்பாத்தியும் சன்னா குருமாவும் தான் ரெடி பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இட்லி, கார சட்னி கொஞ்சம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 3 ஃபேமிலியாக போகிறோம். நம்ம ஒரே இதை எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு, ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு, நான் வந்து இந்த 2 டிஷ்ஷும் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிறதுக்காக எல்லாம் மாவெல்லாம் வந்து பெனஞ்சு வச்சுட்டேன். சன்னா குருமா வந்து தாளிச்சிடலான்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு, கொஞ்சோண்டு பட்டை, பிரிஞ்சி இலை, சோம்பு எல்லாமே வந்து போட்டுட்டேன். அதுக்கப்புறமா வெங்காயம் அந்த பட்டைலாம் போட்டுட்டு அந்த வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்றேன். நம்ம ஒரு 12, 13 பேர் அப்படி போவோம். அதனால் சரி ஒரே இதாக எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு போனோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறேன். இந்த சைடில் வந்து கடாயில் வந்து வத்த குழம்பு செய்கிறதுக்கு ரெடி பண்ணுறேன். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு கடுகு, வெந்தயம் போட்டுட்டேன். இதில் வந்து நல்லா வதங்கிருச்சு வெங்காயம். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்குறேன். இதில் வந்து நைட்டே வந்து வெங்காயமும் பூண்டும் உரித்து வச்சுட்டேன். அதை கழுவி வந்து இந்த எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். இந்த சைடு வந்து குருமாவுக்கு வந்து செய்கிறேன். கொஞ்சோண்டு 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் நல்லா வந்து அந்த எண்ணெயிலே வந்து மிக்ஸ் பண்ணி விட்றேன். ஏன்னா நம்மளுக்கு டைம் இல்லை. காலையில் வந்து ஒரு 7 மணிக்கெலாம் கிளம்பலான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நல்லா ஸ்பீடாக செஞ்சால் தான் நமக்கு வேலை ஆகும். ஏன்னா முந்தின நாளும் மாட்டுப் பொங்கல் அன்றைக்கும் எனக்கு லீவு கிடையாது, வேலை தான். அதனால் எனக்கு அன்றைக்கும் செய்கிறதுக்கு வீட்டில் வேலை நிறைய இருந்தது. இந்த சைடு வந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அதுக்கப்புறமா ஒரே ஒரு குட்டி தக்காளி சேர்த்துக்கிட்டேன். குருமாவுக்கு வந்து மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஊற வச்சுருந்த மூக்கடலையை வந்து சேர்த்துக்கிட்டேன், சன்னாவை சேர்த்துக்கிட்டேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து தேங்காய், சோம்பு, கொஞ்சோண்டு கசகசா, ஒரு முந்திரி 4 அதை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். அரைச்சிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டேன். ஏன்னா நம்ம வெங்காயம் வதங்குறது கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கோம். அதனால எல்லாம் போட்டுட்டு குக்கரில் ஒரு 4-5 விசில் வச்சுக்கலாம். இந்த சைடில் வந்து வத்த குழம்புக்கு கொஞ்சோண்டு தேங்காய், கொஞ்சோண்டு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இங்கேயும் நல்லா தக்காளி வதங்கிருச்சு. அதுக்கப்புறமா இந்த அரைச்ச விழுதை வந்து நல்லா சேர்த்துக்கிறேன். நல்லா வலித்து சேர்த்துட்டோம். நம்ம வந்து அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அந்த எண்ணெயிலே வந்து அந்த வெங்காயம், தக்காளி, தேங்காய் எல்லாத்தையுமே வதக்கணும். கொஞ்சமாக புளி வந்து ஊற வச்சுருக்கேன். அந்த மிக்ஸி ஜாரை வந்து கழுவி ஊற்றிட்டேன். இதில் வந்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு, ஏன்னா அன்றைக்கி நைட்டு வந்து கருவேப்பிலை சுத்தமாக காலி ஆயிடுச்சு. அதனால் கடையும் இல்லையா சரியா, அதனால் திடீர்னு தான் பிளான் பண்ணோம். அதனால் கருவேப்பிலையே இல்லை. கருவேப்பிலையே இல்லாமல் தான் எல்லாமே செஞ்சேன் நான். இது நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்றேன். நல்லா மிதந்து வருது பாருங்கள். நல்ல எண்ணெயில் தான் செய்கிறேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு புளி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எப்படி புளி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கங்க. நான் ஒரு எலுமிச்சப்பழம் சைஸுக்கு சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு தக்காளியை வதக்கியிருக்கோம், ஒரு தக்காளியை அரைச்சிருக்கோம். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் வந்து இந்த சைடில் வந்து குழம்பெல்லாம் வந்து கூட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் சப்பாத்தி சுட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு டைம் இல்லை, ஸ்பீடாக செஞ்சால் தான். ஒரே ஆள் இவ்வளோ செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து, ஏன்னா கொஞ்சம் விடிஞ்சதுக்கு அப்புறம்னா எங்கள் வீட்டில் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ வந்து நான் எந்திரிக்கும் போது கரெக்டாக மணி 3:15.
இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த சைடு நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். நான் அதை வந்து இறக்கி வச்சுட்டேன். இந்த சைடில் வந்து சப்பாத்தி ஃபுல்லாக சுட்டு அடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்ல வேலை கீழே உள்ள பார்த்துச்சு. இவ்வளோ நேரம் நின்று கால் வலிக்கே சுட்டுருக்கோம். தட்டு கீழே உள்ள பார்த்துச்சேன்னு நினச்சேன். அப்புறம் ஃபுல்லாகவே எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இந்த சைடில் வந்து காலிஃப்ளவரு பொரியலுக்கு தான் செய்ய போகிறேன். அதனால் வந்து காலிஃப்ளவரை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த சுடு தண்ணியில் போட்டு நம்ம ஒரு கொதி விட்டு இறக்கிட்டோன்னா நம்ம வந்து காலிஃப்ளவரு கூட்டு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு அந்த தோல் உரிக்கிற பட்டாணியும் இருக்குது. அதனால் அதையும் சேர்த்து போட்டு நம்ம அந்த காலிஃப்ளவர் தொக்கு மாதிரி செஞ்சிடலாம், கறி தொக்கு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தண்ணியில் கொதிக்க வச்சுருக்கேன். இந்த சைடு வந்து பருப்பு ஊற வச்சுருந்தால பூண்டு, கொஞ்சோண்டு வெந்தயம், ஜீரகம், மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சுட்டேன். இது வந்து காலிஃப்ளவர் தொக்கு செய்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணுறேன். ஒரு பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டேன். இதுலேயும் கொஞ்சோண்டு பிரிஞ்சி இலை, 2 பட்டை, கொஞ்சோண்டு கிராம்பு, ஒரே ஒரு கிராம்பு, கொஞ்சோண்டு சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் வந்து 1 சேர்த்துருக்கேன். 1 2 சேர்த்தேன் ஆமாம் 2 சேர்த்தேன். ஏன்னா ஒரு பூ தான் இருந்தது. அதனால் 2 வெங்காயம் 2 தக்காளி சேர்த்துக்கிட்டேன். அது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். அதுக்குள்ளே இந்த சைடில் வந்து பருப்பு வந்துருச்சு. கரெக்டாக 4 விசில் விட்டேன். ஏன்னா நம்ம ஊற வச்சிட்டோன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். ஊற வைக்காமல் செஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து வேகாது. அதனால் ஊற வச்சு தான் செஞ்சேன். நான் எப்போதுமே அப்படி தான் செய்வேன். பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த சைடு வந்து தக்காளிலாம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வந்து 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கிட்டேன். இந்த பட்டாணி வந்து சைட்லேயே உரித்து வச்சுருந்தேன். அதை வந்து காட்டலை. அதனால் அந்த பட்டாணியும் போட்டு நல்லா வதக்கி விட்றேன். ஏன்னா காலிஃப்ளவர் ஓரளவு நல்லா அந்த சுடுதண்ணியில் போட்டு எடுத்தோடனே வெந்துருச்சு. பட்டாணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த காலிஃப்ளவர் வந்து சேர்த்துக்கிறேன். அதுவும் வந்து வெங்காயம், தக்காளி அந்த இதோடைய இஞ்சி பூண்டோடைய நல்லா வந்து வதங்கட்டுன்னு சொல்லி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து கொஞ்சோண்டு கரம் மசாலா, கொஞ்சோண்டு மட்டன் மசாலா இருந்தது, அது வந்து கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். லைட்டாக மட்டும் தண்ணி தெளித்து கொஞ்சமாக வேக வைக்கிறேன். இதில் வந்து கத்தரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் மாங்காய் போடலை, கத்தரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய் இருந்தது, அதெல்லாம் போட்டு சாம்பார் தான் இன்றைக்கி. அதனால் அதெல்லாம் அந்த காய்கறியெல்லாம் போட்டுட்டு கொஞ்சோண்டு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வைக்கலான்னு சொல்லிவிட்டு உப்பு, பெருங்காயத்தூள் போட்டு ஒரே ஒரு விசில் வச்சு இறக்கணுன்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அதை மூடி விட்டுட்டேன். இந்த சைடில் வந்து அடுப்பு மாற்றி வச்சுட்டு அதுக்குள்ளே ஒரு விசில் வந்துருச்சு. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு தேவையான அளவு புளி ஊற்றிட்டேன். இந்த சைடில் வந்து சாப்பாடு வச்சுட்டேன். ஏன்னா டைம் ஆயிடுச்சு. இதுக்கே நம்ம கடகடன்னு செய்யணும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் ஸ்பீடாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இதில் வந்து கொஞ்சமாக வந்து இந்த சைடில் வந்து பொரிக்கஞ்சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கொஞ்சோண்டு காஞ்ச மிளகாய், இது வந்து சாம்பார் தாளிக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டுருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து பருப்பு புளிலாம் ஊற்றிட்டோம். அது எல்லா வேலையும் முடிஞ்சது. நம்ம ஊற்றி வச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா அடுத்தடுத்து பேக் பண்ணுற வேலையே இருக்குது. ஏன்னா அந்த வீடியோலாம் நான் ஷூட் பண்ணலை. ஏன்னா டைம் ஆயிடுச்சு. ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லை சுத்தமாக. அதனால் வந்து இது சமையல் வீடியோ மட்டும்தான் எடுத்தேன். நான் பேக்கிங் வீடியோ எதுவுமே எடுக்க முடியல என்னால். அதனால் சாம்பார் வந்து ஃபுல்லாக தாளித்து விட்டுட்டு இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம், சாம்பாரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கடுகு, வெங்காயம், காஞ்ச மிளகாய், அந்த கருவேப்பிலை இல்லை, இதெல்லாம் நல்லா போட்டு வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சாம்பார் பொடி அதிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த குழம்புல வந்து சேர்த்துக்கலாம்.
உங்களுக்கு எப்படி எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து சாம்பார் ரெடி ஆயிருச்சு. இட்லிக்கு வந்து பாத்திரம் வச்சுட்டேன். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.